ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயத்தின் பெருமை. எல்லா கீதையோட பெருமையையுமே லக்ஷ்மி தாயாருக்கு ஸ்ரீமன் நாராயணன் கூறுவதாக அமையறது. இதே மாதிரி இந்த கதைய பகவான் தாயார்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது மத்ர தேசத்துல புருகுத்சபுரம்ன்ற நகர்ல பிங்களன் பெயர் கொண்ட ஒரு அந்தணன் வாழ்ந்துட்டு வந்தாமா. அவன் கலங்கமற்ற புகழ்பெற்ற ஒரு உயர்ந்த குலத்துல பிறந்தான். இருந்தாலும் சாஸ்திரங்களை படிக்காம நாட்டியம் பாட்டு மத்தளத்துல ஈடுபட்டு அதுலயே தம் மனத்தை செலுத்தி ராஜாவோட அரசவையிலேயே வாழ்ந்து அவரை மகிழ்வித்து வந்தான். அவனுக்கு ஒரு அளவுக்கு மேல கர்வம் ஜாஸ்தியா எடுத்து மனம் போனபடி போக ஆரம்பிச்சு அவன் கட்டுப்பாடே இல்லாம வாழ ஆரம்பிச்சான். ஹம் அவன் வந்து என்ன பண்ணான்னா மத்த பெண்களோட எல்லாம் சேர ஆரம்பிச்சான். மத்தவங்களோட மனைவிமார்களோட எல்லாம் சேர ஆரம்பிச்சான். அதே மாதிரி அவனுக்கு ஒரு மனைவி இருந்தா, அருணா. அவளும் தன்னோட நிலையிலேந்து மாறி மத்த ஆண்களோட தொடர்புல இருந்தா. அதனால ஒரு வாட்டி அவ என்ன பண்ணா, தன் கணவன் தான் இன்பம் காண்றதுக்கு தடுங்களா இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை கொன்னு பூமியில புதைச்சிடுறான். பிங்களன் இறந்து யமலோகத்தை அடையறான். அங்க கொடிய நரகங்கள் எல்லாம் தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு ஜன நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுல கழுகா போய் பிறக்கிறான். இவளும் நோய்வாய்ப்பட்டு வயோதிகம் ஏற்பட்டு இறந்து பெண் கிளியாக அதே காட்டுல வந்து இவ பிறக்கிறா. இந்த கழுகானது பழைய பகைமைய மனசுல வச்சுட்டு அந்த கிளிய பார்த்த உடனே நன்னா கொத்திடுறது. வலி தாங்க முடியாம அந்த கிளியாகப்பட்டது ஒரு மண்டை ஓட்டுல போய் விழருது. அந்த நேரத்துல ஒரு வேடுவன் வந்து இந்த கழுக அடிக்கிறான். அந்த கழுகு கீழே அதே மண்டவோடு மேல வந்து விழுந்து ரெண்டும் இறந்து போயிடுது. அந்த மண்டவோட்டுல அந்த நீர் பட்டுறதுனால இதுங்க ரெண்டும் என்ன வந்து உத்தம கதிய அடையறாங்க. எப்படின்னா இவா 2 பேரும் யமலோகத்துக்கு போன உடனேவே நரம தர்மராஜா, நீங்க 2 பேரும் முக்தி அடைஞ்சிட்டீங்க, நல்ல லோகத்துக்கு போங்கன்னு அனுப்பி வைக்கிறா. இவாளுக்கு எப்படின்னு புரியல. எப்படின்னு கேக்குறா. உடனே யம தர்மராஜன் சொல்றாரு, அதாவது கங்கை கரையில வடர்ன்னு பெயர் கொண்ட ஒரு சிறந்த பிரம்மஞானி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் தனிமையான இடத்தை நாடி அங்கேயே பெருமாளை நோக்கி அவரையே தியானம் பண்ணி இந்த 5வது அத்தியாயத்தை ஜபம் பண்ணிட்டு அந்த 5வது அத்தியாயத்தின் இதனால தூய்மை அடைந்து உடலை துறந்தாரு. அவரோட மண்டவோட்டோட நீர் பட்டு நீங்க 2 பேரும் புனிதமானீங்க அப்படின்னு 5வது அத்தியாயத்தோட பெருமையை சொல்றாரு. அதனால எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் இந்த 5வது அத்தியாயத்தை படிக்கிறதுனால போகும், நீங்கும். அதனால நம்ம 5வது அத்தியாயத்தை படித்து பகவானுடைய திருவருளை அடையணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.